இயற்கை அமிர்தம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மிக முக்கியமான செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு ஒரு விருந்தினர் நம்மோட வந்திருக்காங்க. சாரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோ. சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாமா? இந்த யூடிபி சேனல் இயற்கை அமிர்தம் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பெயர் விஜயபாரதன், விஜயபாரதன், எம்ஏ பட்டதாரி. நான் ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று நான் ஒரு ஏடபிள்யூபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஓகே சார், இன்னைக்கு நம்முடைய யூடியூப் நண்பர்களுக்காக ஏடபிள்யூபிஎல் நிறுவனத்தினுடைய எந்த பொருட்களை எந்த பொருளை குறித்து நீங்க மக்களுக்கு சொல்ல வந்திருக்கீங்க? சார், இப்போ மண் வளத்தை பற்றி, அதாவது பயிர்கள் பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய மண் வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரசாயன உரங்களை போட்டு மண் வளம் மிகவும் கெட்டுவிட்ட நிலையில் உள்ளது. அதற்காக இப்போ நம்மளுடைய ஏடபிள்யூபிஎல் நிறுவனம் ஒரு இயற்கை முறையில் மருந்து தயார் பண்ணி அதை நம்மளுடைய விவசாயத்திற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நெல்மணி, வாழை, தென்னை மற்றும் பலா, மாமரம், அதை போல் இன்னும் பல பயிர்களுக்கு நம்மளுடைய மருந்தை கொடுக்குறோம் சார். ஓகே சார், இந்த இயற்கை உரங்களை நீங்க உங்க தோட்டத்திலேயோ அல்லது யாருக்கோ கொடுத்து இதை பயன்பெற்றிருக்கீங்களா? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார். பண்ணியிருக்கோம் சார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாகை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில், ராராந்திமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஏக்கர் நெல் பயிர் இட்டு, அந்த நெல் பயிரில் பூவிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, அக்ரோ 90 PGBR அப்படிங்கிற மருந்தை இட்டு அந்த மண் வளம் மாறி பயிர் நல்ல நிலைமையில் உள்ளது சார். ஓகே சார், என்ன பயிருக்கு நீங்க இந்த உரத்தை போட்டு டெஸ்ட் பண்ணீங்க? முதல்ல பண்ணது பார்த்தீங்கன்னா நெல்மணிக்கு போட்டு பண்ணோம் சார். இப்போ சமீபத்தில் இப்போ பருத்திக்கும் அதை இப்போ வச்சு விட்டுருக்கோம் சார். இப்போ ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தின செயற்கை உரங்கள்ல கிடைத்த பலன்களை விட இந்த இயற்கை உரம் பயன்படுத்தின பிறகு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா இருக்கு சார். நல்ல ஒரு கேள்வி. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு முன்னாடி பண்ணின பயிரில் விளைவித்ததை விட இப்போ நம்மளுடைய ஏடபிள்யூபிஎல் மருந்தை இட்டத்துக்கு பிறகு அதில் பண்ணக்கூடிய நெல் மணிகள் மூட்டை கணக்கில் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தது ஒரு 5-6 மூட்டைகள் அதிகமாகவே இதில் பண்ணியிருக்கோம் சார். ஓகே சார், இந்த இயற்கை உரங்களை இப்போ ஒரு வயல் இருக்குன்னு நெல் உற்பத்தி பண்றாங்க, நெல் விளைவித்து எடுக்கிறாங்க. அதுக்கு எப்படி இந்த உரங்களை நம்ம பயன்படுத்தணும்? ஒரு விவசாயி இந்த உரங்களை வாங்குறாங்க அப்படின்னா அதை எப்படி அந்த வயல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஓகே சார். இப்போ ஒரு நாற்று நிலத்தில் நாற்று விட்டுருக்காங்க. அந்த நாற்று எடுத்து பறித்து நடுவாங்க. அந்த நடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அடிவரமாக விடுவாங்க. அந்த அடிவரமாக போடும் பொழுது நம்மளுடைய பூவிட்டாங்கிற 3 பாக்கெட்டு, அந்த 3 பாக்கெட்டும் ஒரு பாக்கெட்டில் 4 கிலோ இருக்கும். மொத்தத்தில் 3 பாக்கெட்டுக்கும் முன்னாங்க 12 கிலோ. 2 ஹரியாளிங்கிறது 1/2 கிலோ இருக்கும். 2 1/2 கிலோ அதையும் சேர்த்து ஒன்றாக கலந்து, அதாவது ஒரு ஏக்கருக்கு அதை எப்படி வீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லா மாதிரியும் கலந்து ஒரு மணலில் கலந்து அந்த ஒரு ஏக்கருக்கும் ஃபுல்லாக தெளிக்கணும் சார். இதை அப்படி தெளிக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்து தெளித்ததுக்கு பிறகு
எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் உள்ள அந்த நிலத்தடி நீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள மண் புழுக்கள்லாம் அதில் வந்து கலந்து அடுத்ததுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தூர் இருக்கு பாருங்க, அந்த தூரை வந்து நல்லா ஒரு தூர் கட்டுறது அது எல்லாமே நல்ல சிறப்பாக நடைபெறும் சார். இதில் ஓகே, இதுல 4 வகையான உரங்கள் நீங்க சொன்னீங்க. 4 வகையான உரத்தையும் எப்பப்போ பண்ணணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து முதல்ல வந்து அடி உரமா வந்து இந்த மருந்தை போட்டுட்டோம். அடுத்த வந்து ஒரு 20 நாள் கழித்து இந்த மருந்தை இட்டத்துக்கு பிறகு ஒரு 20 நாள் கழித்து பிஜிபிஆர் அப்படிங்கிற ஒரு லிக்விட் மருந்தை தெளிக்க வேண்டும். அடுத்த ஒரு 20 நாள் கழித்து அக்ரோ 90 அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை தெளிக்க வேண்டும். மொத்தத்திலே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுதான் சார் அந்த இயற்கை அமிர்தம். சார் ஒரு கேள்வி, அதாவது ஏற்கனவே வந்து கெமிக்கல் உரங்களை வந்து பயன்படுத்தி அந்த நிலங்கள் வந்து அதுக்கு பழகி இருக்குது. அப்போ திடீர்னு சொல்லி நம்ம இயற்கை உரங்களை அதுக்கு பயன்படுத்தும் போது ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அதுக்கு என்ன தீர்வு? சார் கண்டிப்பா அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு சில நிலங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வயல்ல வந்து முதல்லயே இந்த நாட்டு எருவுங்கிறத சில பகுதியில் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ சில வயலில் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் கெமிக்கலாகவே போட்டு அந்த நிலத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய மருந்தை போடும் பொழுது அந்த மண்ணோட தரம் வந்து மாறுறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற மருந்தை வந்து நாங்கள் அடிக்கும் போது சில பேர் கேட்குறாங்க, கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து டிஏபியோ அடுத்த உரங்களோ எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மண் வளம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய மருந்தை பயன்படுத்தலாம் சார். ஓகே சார், நீங்க சொல்றதை கேட்கும்போது நிச்சயமாக ஒரு பழைய காலத்துக்கு நம்ம திரும்பி வரலாம். இயற்கையான உணவுகளை வந்து நம்ம நிச்சயம் பெற முடியும், இந்த நாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த உங்க செய்தியில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த பொருள் வயலுக்கு மட்டுமா இல்ல எல்லா விதமான செடிகளுக்கும் மரங்களுக்கும் இதை பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாழை, தென்னை, பருத்தி, மிளகாய் செடி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் கூட சமீபத்தில் கூட ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா யூரியாவையும் பொட்டாசியம் அதில் வைக்கிறாங்க. அதை வச்சதுக்கு பிறகு அந்த கத்திரிக்காய் காய்ச்சி அதை நம்ம தான் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும் போது அதில் வந்து எவ்வளவு கெமிக்கல் இருக்குது, இது எப்படி ஒரு சுகாதாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு அருமையான மருந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத ஒரு மருந்தை நம்ம கொடுக்குறோம் சார். ஓகே சார், இந்த செய்தியை நீங்க தெளிவா சொன்னீங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு விவசாய நண்பர் இந்த பொருள் தேவைப்படுது அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்வது சார்? கண்டிப்பா சார், அதுல வந்து என்னுடைய நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். அந்த நம்மளுடைய நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க வந்து என்ன அழைக்கலாம் சார். எப்படியும் ஓகே சார், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் நிச்சயமாக கூடுதல் பலன்களை பெறுவதோடு நிச்சயமாக அந்த பொருளை கொடுக்கும் போது ஒரு இயற்கையான பொருளாக இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்திருக்குது. நிச்சயமாக உங்க நேரத்தை செலவு செய்து மக்களுக்கு இந்த ஒரு செய்தியை நீங்க உங்க அனுபவ ரீதியாக, அதாவது நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த உரத்தை வாங்கி நீங்க வந்து விவசாயம் பண்ணிருக்கீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, பலன்களை எடுத்திருக்கீங்க, அந்த அனுபவத்தோடு இந்த செய்தியை வந்து நீங்க கொடுத்தது மிக சிறப்பு. உங்க நேரத்தை செலவு பண்ணி இந்த ஒரு செய்தியை தந்ததுக்காக இயற்கை அமிர்தம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றிங்க சார். நன்றி.